அடாடாடா வெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா இருக்குங்க. வெளிய போகவே முடியல. அப்படியே வெளிய போனா வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஆகாரம் உள்ள பொருட்களை சாப்பிடாம வர முடியல வீட்டுக்கு. சோ இன்னைக்கு ரித்திகா பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளநீ வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். பாப்பாக்கு இளநீனா சொல்லவே தேவையில்ல, சூப்பரா குடிப்பாங்க. இன்னி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளநீ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் குடிச்சு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இளநீ சீவி கொடுத்தாங்க. அதோட தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூட கொடுக்காம அப்படியே லபக்கு லபக்கு லபக்குன்னு வாயில உள்ள தள்ளிட்டு இருக்காங்க. மொல்ல சாப்பிட்டு சாமி யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு இந்த இளநீயும் எல்லைக்குள்ள இருக்கிற தேங்காவும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. குழந்தைங்களுக்கு சொல்லவா வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இளந்தேங்காயை கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சோ गाइस வெயில் வந்து ரொம்ப ஓவரா இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இளநீ, ஃப்ரெஷ் ஜூஸஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ருத்திகா பாப்பாவோட உதடெல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு ஹீட்டா இருக்கு. சோ நீராகாரம் உள்ள பொருட்களை கொடுத்தா பாப்பா ரெக்கவர் ஆயிடுவா. சோ गाइस அத வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இளநீ வாங்கி கொடுத்தோம். என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணு போட்டுருந்ததா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சீம்பால் ரெடி பண்ணி கொடுத்திருந்தாங்க. சூப்பரா இருந்ததுங்க. நாங்களுமே சாப்பிட்ட பாப்பாவுமே விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க. உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சத்தான உணவுகளை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியா இருப்பாங்க. ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்க. பை.